Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலத்தில் மூதாட்டிகள் இருவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஐயனார் என்பவர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிப்பு. சேலத்தில் மூதாட்டிகள் இருவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஐயனார் என்பவர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிப்பு. இளம்பிள்ளை பகுதியில் உள்ள கல்குவாரிகள் மூதாட்டிகள் பாபாஜி, பெரியம்மாள் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். மூதாட்டிகள் கொலை வழக்கில் கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். சேலம் மாவட்டம் தங்ககிரி அடுத்துள்ள மகுடஞ்சாவடி அதாவது இலங்கன சாலை பகுதியில் கடந்த 4ஆம் தேதி 2 மூதாட்டிகள் பாலும் கிணற்றில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். போலீசார் அந்த உடல்களை பார்த்தபோது அவர்கள் பாவாயி, பெரியம்மாள் என தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த 2 மூதாட்டிகளையும் போலீஸ் உடலை மீட்டு தங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பிரேத பரிசோதனை செய்த போது அந்த மூதாட்டிகள் அணிந்திருந்த காதுக்கான கம்மல், மூக்குத்தி மற்றும் தாலி ஆகியவற்றை காணாமல் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சந்தேகத்தின் போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சந்தேக மரணம் என விசாரணை நடத்தியதில் அது கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து 8 தனிப்படைகளை அமைத்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் உத்தரவிட்டார். விசாரணை நடத்திய தனிப்படை இந்த கொலையில் காமலாபுரம் அருகே உள்ள ஐயனார் ஈடுபட்டிருப்பதும் மேலும் 3 பேர் இதில் தொடர்புடையதும் தெரிய வந்தது. இதையடுத்து இன்று காலையில் மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் கண்ணன், காவலர்கள் அழகுமுத்து, கார்த்திகேயன் ஆகியோர் குற்றவாளிகளை அதாவது தங்ககிரி அருகே உள்ள ஒருக்கமலை அடிவாரத்தில் இருப்பதை தெரிய வந்ததை அடுத்து அங்கு சுற்றி வளைத்தனர். அப்போது குற்றவாளி ஐயனார் போலீசாரை கத்தியால் தாக்க கொலை செய்ய முயற்சித்தார். இதில் உதவி ஆய்வாளர் கண்ணனுக்கு வலது கையில் கத்தி குத்து ஏற்பட்டு தப்பிக்க முயற்சித்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக ஐயனாரின் காலில் 2 இடங்களில் சுட்டுள்ளார். இதனால் ஐயனாரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். ஆனால் காயமடைந்ததை அடுத்து அவரை போலீசார் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் கண்ணன் தங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் தங்ககிரி டிஎஸ்பி தனசேகர், இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் சேலம் போலீஸ் உயர் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட ஐயனார் மீது சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி உட்பட கொங்கு மண்டலத்தில் 30க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளும், கொலை முயற்சி வழக்குகளும், அது இல்லாமல் திருட்டு வழக்குகள், கொள்ளை வழக்குகள் இருப்பது நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் மேலும் தப்பியோடிய 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தங்ககிரி மற்றும் சேலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.